பணம் தொடர்பான அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக திகழக்கூடியவர் தான் குபேர பகவான். அதனால்தான் பெருமாளே குபேர பகவானிடம் கடன் வாங்கினார் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட குபேர பகவானை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய பணத் தேவைகளும் பூர்த்தியடையும் என்றே கூறலாம். பெரும்பாலும் பலருக்கும் போதுமான அளவு பணம் கிடைக்காததால் தான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கும் அவர்களுக்கு பணம் என்பது வேண்டும். இப்படி பணம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அதிலும் முக்கியமாக கடன் தொடர்பான பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏற்ற வேண்டிய குபேர தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். குபேர பகவானுக்குரிய கிழமையாக திகழ்வதுதான் வியாழக்கிழமை. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5:30 மணிக்கு மேல் குபேர பூஜை செய்யும் வழக்கத்தை வடமாநிலத்தவரை சேர்ந்தவர் வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் செல்வ செழிப்பில் உயர்ந்து காணப்படுகிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குபேர பகவானுக்குரிய பூஜையை செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருந்தாலும் மிகவும் எளிதில் குபேர தீபத்தை ஏற்றும் முறையும் இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அமாவாசை முடிந்து வரக்கூடிய 3வது நாளைத்தான் 3ஆம் பிறை தரிசனம் செய்வதற்குரிய நாளாக நாம் கூறுகின்றோம். அந்த நாளில் நாம் என்ன செய்தாலும் அது பல மடங்கு வளரும், பெருகும். அப்படிப்பட்ட ஆனி மாதத்தின் 3ஆம் பிறை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது. வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்குரிய கிழமை என்று நம் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட 3ஆம் பிறையோடு சேர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று நாம் மாலை 6:14 மணியிலிருந்து 7:30 மணி வரை ஒரு தீபத்தை ஏற்றி குபேர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் குபேர பகவான் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றலாம். குபேர பகவானின் படம் இல்லை என்பவர்கள் மகாலட்சுமிக்கு முன்பாகவும் இந்த தீபத்தை ஏற்றலாம். எந்த விளக்கை பயன்படுத்தி வேண்டுமானாலும் இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம். ஆனால் அந்த விளக்கிற்கு 5 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வைத்திருக்க வேண்டும். ஒரு சிறிய தாம்பலத்தட்டை வைத்து அதற்கு மேல் வாசனை மிகுந்த மலர்களை பரப்பி அந்த மலர்களுக்கு நடுவே ஒரே ஒரு விளக்கை வைத்து அந்த விளக்கில் சுத்தமான நெய்யை ஊற்றி மஞ்சள் நிற திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை இந்த தீபத்திற்கு முன்பாக நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் குபேர பகவானே சரணம் சரணம் என்னும் மந்திரத்தை 54 முறை கூற வேண்டும். இப்படி 7:30 மணி வரை இந்த தீபத்தை எரியவிட்டு இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது குபேர பகவானின் அருளால் நமக்கு தேவையான பணவரவு ஏற்படும். மேலும் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய பணமும் வந்து சேரும். முழு நம்பிக்கையோடு குபேர பகவானை நினைத்து இந்த நேரத்தில் ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து குபேர பகவானை வழிபாடு செய்ய அவரின் அருளால் நம்முடைய பணத்தேவைகள் அனைத்தும் பூர்த்தியடையும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.